வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 4 பச்சை மிளகாய், 5 பூண்டு, அப்புறம் 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி துண்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 பிரியாணி இலை. இது லேசாக பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துடணும். இதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கணும். மிதமான தீயிலே வச்சு கருகிராம இது நல்லா வதக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேகணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நான் 200 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்க போறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு பாதி பாதியாக கட் பண்ண முட்டையை இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் முழுசாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அந்த முட்டை ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி கொஞ்சமாக கிரேவி எடுத்து அந்த முட்டை மேலேயும் அப்படியே ஊற்றி விட்டலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்போதான் அந்த மசாலாலாம் அந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை மேலே தூவிடலாம். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குது. ரொம்பவே டேஸ்டான முகலாய் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் இந்த பொடியெல்லாம் கருகிராமல் இருக்கும். இதில் நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த முட்டையை வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட வெளிப்பகுதியெலாம் லேசாக ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லாவே எல்லா பக்கமும் லைட் கோல்டன் கலராக மாறும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ முட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா கைவிடாமல் கிளறி கிளறி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுதான் இந்த கிரேவிக்கே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கருகிராமல் நல்ல பொன்னிறமாக நம்ம நல்லா இதை வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நல்ல சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும்.
நல்லா இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறின உடனே அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 சின்ன பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே இதில் கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது அப்படியே ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை, கசூரி மேத்தி சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இதை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுக்கோ அந்த முட்டையும் சேர்த்துலாம். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ அட்ராக்டிவாக எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப க்ரீமியான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முதல்ல வந்து நம்ம முட்டையை வேக வச்சுட்டு தோல் உரித்து 2 வெட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு அப்படியே வறுத்துக்கணும். எல்லாம் வறுத்து முடிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். கருகிராமல் கரெக்டான அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இல்லாட்டி நீங்கள் பவுடராகவும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து
இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி விடணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் இந்த அளவுக்கு போதும், ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், நம்ம மிளகெல்லாம் சேர்த்து ஒரு பொடியும் ரெடி பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோலையே அந்த மிளகு சீரக பேஸ்ட் அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதக்கிடணும். அந்த மிளகு பேஸ்ட்டு சேர்த்த உடனே சூப்பராக ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் வந்து நான் முதல் பால் 2ஆம் பால் ரெண்டும் சேர்த்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுட்டு இதை கொதிக்கலாம் விட தேவையில்லை. தேங்காய் பால் சேர்த்த உடனேயே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில வச்சே இது வேக விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டும் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி மிக்சியில் 1-2 அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். நான் 2 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாதி வதங்கினதுமே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 2-3 நிமிஷமாக மிதமான தீயிலே வச்சு வதக்கியிருக்கேன். இப்போது இதுக்கு வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். தண்ணி வந்து இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், இந்த அளவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் நம்மளுக்கு குழம்பு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இடையில நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு வந்து ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், சோம்பு, கசகசா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி கழுவின தண்ணியையும் இது கூட சேர்த்துடலாம். அது ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது நல்லா கலந்து விட்டு
இது கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். அந்த தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு முட்டையை வந்து உடச்சி சேர்க்கணும். நான் இதுலேயே டைரெக்டாக உடச்சி ஊற்றாமல் நான் ஒரு கிண்ணத்தில் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்குறது எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை வந்து உடையாமல் முழுசாக அப்படியே கிடைக்கும். ஊற்றும் போது தள்ளி தள்ளி முட்டையை ஊற்றணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ மொத்தமாக நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். 4யுமே தள்ளி தள்ளி சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. முட்டையும் பார்த்தீங்கன்னா மெதுவாக இப்படி எடுத்து பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ், சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.